Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு tastiest cake Oreo cake எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். உங்களுக்கு Oreo flavor பிடிக்கும் அப்படினா டெஃபினட்டா இது உங்களுக்கான ரெசிபி தான். சாஃப்ட்டான ஸ்பஞ்சஸோட delicious ஆன Oreo butter cream frosting வச்சு இது ஃபுல்லா Oreo biscuits, kisses, pockies இந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்க போகுது. இப்போ நான் அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல Oreo கேக்குக்கு தேவையான பேஸ் ஸ்பஞ்சஸ் ரெடி பண்ணிரலாம். இது ரெடி பண்றப்பவே உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. இப்போ முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு போல் எடுத்துக்கங்க. அதுல இந்த மாதிரி சல்லடை வச்சுட்டு 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இப்போ ஒரு விஸ்க வச்சு ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் இது ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கங்க. அப்புறம் அந்த முட்டை நல்லா ஃப்ராதியா பேல் எல்லோவா ஆகுற வரைக்கும் அதை நல்லா ஹேண்ட் மிக்சர் வச்சோ இல்ல விஸ்க வச்சோ நல்லா பீட் பண்ணி கொடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல அது கூட 1 கப் அதாவது 200 கிராம் சர்க்கரை, அப்புறம் 1/4 கப் கட்டி இல்லாத தயிர் சேர்த்திட்டு அதை கலந்துருங்க. அதுக்கப்புறமா அது கூட 1/4 கப் எந்த வாசமில்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஃபி மிக்சர் இதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் வெட் இன்கிரிடியன்ட்ஸ் கூட சேர்த்திரலாம். அதை எவ்வளோ ஜென்டிலா முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டிலா, அது ஜஸ்ட் கம்பைன் ஆனா மட்டும் போதும். ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணிருங்க. இது ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. இது கூட 1/4 கப் பால் சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 5 ஓரியோ பிஸ்கெட்ஸை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திட்டு ஜென்டலா கலந்து விட்டுருங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கேக் டின்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு நான் 7 இன்ச் கேக் டின்ல இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம பேட்டரை ஈக்குவலா பிரிச்சு சரிசமமா 2லயும் ஃபில் பண்ணிருங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் வெயிங் ஸ்கேல் வச்சு ஈக்குவலா இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கிறது. இது ரெடி ஆகிறதுக்கு இத 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் போல ஆகும் பேக் ஆகிறதுக்கு. சரியா 22 நிமிஷம் ஆச்சு. ஓரியோ ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் ஒரு அளவுக்கு கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 75% கூல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்க பேன்ல இருந்து அந்த கேக்கை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு கத்தியை வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வயர் ரேக்குக்கு நம்மளோட கேக்ஸை மாத்திரலாம். இப்போ அது கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும், டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. ஆறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 400 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்திக்கங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா 2.25 கப் அதாவது 250 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை, அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்தி இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க.
நீங்கள் பீட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு சைடில் இருக்கிற க்ரீம், சர்க்கரை, அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை லாஸ்ட் பேட்ச் ஆஃப் சர்க்கரை சேர்த்திட்டு பீட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பால், அது ரெண்டையும் சேர்த்திட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இது கூட நான் 5 ஓரியோ பிஸ்கெட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடியா இருக்கு. இனி நம்ம கோட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ஸ்பஞ்சஸும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிடுச்சு, ஃப்ராஸ்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 2 ஸ்பஞ்ச் கேக்கையும் 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேல இருக்க ஹார்ட் லேயரை ஒரு செரேட்டட் நைஃப் வச்சு ஈவனா அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு கேக் போர்டில் பேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்பஞ்ச் வச்சிருங்க. ஸ்பஞ்சஸ் மாய்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஓரியோ பட்டர் க்ரீம், அதை ஒரு ஸ்பாச்சுலா வச்சு ஈவனா லெவல் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறமா நான் கொஞ்சம் ஓரியோ க்ரம்ஸ் எடுத்து சென்டர்ல ஃபில் பண்றேன். கூடவே Black and White சாக்கோ சிப்ஸ் சேர்த்திட்டு அடுத்த லேயர் வச்சிடலாம். அடுத்த 3 லேயருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சுகர் சிரப், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் ஓரியோ க்ரம்ஸ், சாக்கோ சிப்ஸ், இது மாதிரி 4 லேயரும் நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ சைட்லயும் க்ரீம் ஃபில் பண்ணிட்டு அதை ஈவனா நம்ம லெவல் அவுட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் ஸ்க்ரேப்பை வச்சு ஸோ இதுதான் வந்து க்ரம் கோட் லேயர்னு சொல்லுவாங்க. இது செட் ஆகட்டும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகி கிடைச்சிரும். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த கேப்ல நம்ம இந்த சாக்லேட்டுக்கு மேலே ஃபில் பண்றதுக்கு சாக்லேட் கனாஷ் ட்ரிப்பிங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு சாக்லேட் கனாஷ் ட்ரிப்பிங் ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 60 ml ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்திட்டு இதை கொண்டு போய் இப்போ நான் மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்துட்டு வர போறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா டபுள் பாயிலிங் செட்டப்ல இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. கனாஷ் ரெடியா இருக்கு. இது லைட்டா சூடாறினதுக்கு அப்புறம் இது ஒரு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட கேக் கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் கோட்டிங் கொடுத்துடலாம். அதே மாதிரி சைட்லயும் மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அது ஈவனா ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க கனாஷ்ல ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த கனாஷை சென்டர் ஆஃப் த கேக்லயும் ஃபில் பண்ணி அது ஈவனா லெவல் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னைக்கு கேக்குக்கு மேல டெக்கரேட் பண்றதுக்கு இந்த நாசில் தான் யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட், கிஸ்ஸஸ், பாக்கீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். ஓரியோ க்ரம்ஸை வச்சு கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக Black and White சாக்கோ சிப்ஸை அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். அப்புறம் அழகுக்காக கடைசியாக பாக்கீஸை சென்டர்லையும் வைக்கிறேன்.
நம்மளோட ஒரு டேஸ்டியான ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஓரியோ கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட வெயிட் அப்ராக்சிமேட்டா 1.5 கிலோ இருக்கும். ஒருவேளை நீங்க 1 கிலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க கிரீம் கோட்டிங்க கம்மி பண்ணிருங்க. பஞ்சஸ் எல்லாம் அதே மெஷர்மெண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து 4 லேயரா கட் பண்ணோம் இல்லையா, நீங்க வந்து 2 லேயர் அளவா கிரீம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 1 கிலோ கேக்குக்கு சரியான அளவு இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.